எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன்ல இணையறாரு சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. இந்த சினிமா தொடங்குனதுலேருந்தே வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, எம்ஜிஆர், சிவாஜி, அதுக்கப்புறம் ரஜினி, கமல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அஜித், விஜய், இப்போ வந்து சிவகார்த்திகேயன், பிரதீப், தனுஷ் இப்படி போயிட்டே இருக்கு சார். விஜய் சேதுபதி ஒட்டிங்க. விஜய் சேதுபதி அதான் போயிட்டே அவர் இருக்கு. நண்பர் எனக்கு. விஜய் சேதுபதி. ஓகே. ஸோ இப்படி போட்டி போயிட்டே இருக்கு. இன்னும் வருங்காலத்துல வந்து இது நீடிக்குமா? நீடிக்காதா சார்? தமிழ் சினிமாவினுடைய சூப்பர் ஸ்டார் கணக்கை எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்றால் எம்ஜிஆரிலிருந்து தொடங்க முடியாது. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்திலிருந்து நம்ம தொடங்கினோம்னா, எம்ஜிஆரும் பிளாக் அண்ட் ஒயிட் படத்தை நடிச்சிருக்காரு. எம்கே தியாகராஜ பாகவதர் கிட்டப்பா காலத்திலிருந்து அது தொடங்குது. தியாகராஜ பாகவதர் வந்து இந்த ட்ரெயினில் தான் போகிறாரு அப்படின்னு ரசிகர்களுக்கு ஒரு தகவல் வந்தபோது, அவர் பகலில் பயணம் பண்ண போகிறாரு அப்படின்னா முதல் நாள் இரவே வந்து ரயில் நிலையத்தில் தங்கி அந்த ரயில் போகிறதுக்கு வந்து காத்திருந்த, அந்த சத்தம் கேட்பதற்காக காத்திருந்த, அவர் கையசைக்கிறதுக்காக காத்திருந்த ஒரு வெறிபிடித்த ரசிகர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கான். ஏன்னா அது நாடகத்தில் இருந்து சினிமாவை மாறின காலகட்டம். இங்கே தொடக்க கால படங்கள் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாடகத்தன்மையாகவே இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை ரசிகர்கள் வந்து சிவாஜி கணேசனை பார்த்து என்னையா ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் நாடகத்திலேருந்து வந்தவர், ஓங்கி பேசுனாதான் குரல் கேட்கும் அப்படிங்கிற இடத்துலேருந்து அவர் வந்தவர். எம்ஜிஆர் அடைந்த புகழ், எம்ஜிஆர் வந்து 40 வயது வரைக்குமே சினிமாவில் இடம்பெற முடியாமல் தவித்தவர். 40 வயது. அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துட்டார் நாடகத்தில். ஆனால் அவரை ஹீரோவை ஆக்க விடலை. ஏன் ஆக்க விடலைன்னா, அன்னைக்கு பாட்டு பாட தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஹீரோ. ஒருவேளை அந்த காலகட்டம் நீடிச்சிருந்தா இன்னைக்கு ஸ்ரீராம் தான் பெரிய ஹீரோவாக இருந்திருப்பார். அவருக்கு இப்பயே நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்படி பாட்டு பாடக்கூடியவங்க மட்டும்தான் ஹீரோவாக இருக்க முடிய காலம். ஏன்னா நாடகத்தில் அவரே பாட்டு பாடணும், அவரே வசனம் பேசணும், எல்லாமே அவர் தான் பண்ணணும். பெண் வேடத்தையே கூட அவங்களே நடிச்சுக்கிடுவாங்க. அந்த மாதிரியான காலத்தில் வந்து சினிமா தொடங்குது. இப்படி தொடங்கும் போது எம்ஜிஆருக்கு வந்து அந்த பின்னணி குரல், டிஎம் சௌந்தரராஜனுடைய வாய்ஸ் கிடைக்கிற வரைக்குமே ஒரு ஹீரோவாக முடியல. நல்ல வேலையாக பின்னணி குரல்னு ஒன்று வந்துச்சு. இல்லைன்னா எம்ஜிஆர் வந்து பாட முடியாதுக்காக வேண்டி கடைசியாக பாடையில் போகிற வரைக்கும் நடிக்க விடாமல் பண்ணியிருப்பாங்க. உங்களை பாடையில் பார்க்கணும்பாங்க சில பேர். அது பாட்டு பாடும்போது பார்க்கணுங்கிறதுக்கு அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குது. அவரை கடைசி வரைக்கும் வந்து பார்க்க விடாமல் பண்ணியிருப்பாங்க நம்மளை. அப்புறம் எம்ஜிஆர் ஹீரோவாகிறார். இப்போ எம்ஜிஆர் தேர்ந்தெடுத்து கொண்ட சினிமா பாதை என்பது வேறு. அது முழுக்க வந்து என்டர்டெயின்மெண்ட், கொஞ்சம் லட்சியவாதம். லட்சியவாதம்னா என்னென்னா, அம்மாவை வந்து பாதுகாக்கணும், மனைவியை வந்து காதலியை வந்து கரெக்டாக கல்யாணம் பண்ணிடணும், கல்யாணம் பண்ண முடியாத காதலியை பார்த்து கடைசி நேரத்துலையாவது தங்கச்சின்னு சொல்லிடணும். இந்த மாதிரி நிறையா இருக்குது லட்சியவாதம். அதுக்கு நேர் எதிரான போக்கு சினிமாவில் சிவாஜி கணேசன். அவர் குஷ்டரோயா நடிப்பார், தெய்வ மகனாக நடிப்பார், மூஞ்சி சரியில்லாதெல்லாம் நடிப்பார், ஒத்த கை கால் விளங்காதெல்லாம் நடிப்பார், பண்ணையார நடிப்பார், பிளேபாயா நடிப்பார், வசந்த மணிய மாதிரி படம் நடிப்பார், சரக்கடிக்கிற ஆளாக நடிப்பார். எம்ஜிஆர் நடிக்க மாட்டார். தைரியமாக சொல் நீ மனிதன் தானா, சரக்கடிக்கக்கூடாதுன்னு தடுப்பார் எம்ஜிஆர் வந்து நம்மளை. இவர் யாரும் தடுக்க முடியாது, இவரை என்ன யாரா தடுக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சரக்கு அடிச்சுட்டு ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன் ஏன் 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 அப்படின்னு பாடுவார். இது ரெண்டு வேறு வேறு பாதை. அப்புறம் எம்ஜிஆர் அரசியலுக்கு போயிட்டார். சிவாஜி கணேசனுக்கு ஏறத்தாழ வயதாகிவிட்டது. அப்கமிங் ஹீரோவாக வந்து ஃபஸ்ட்டு கமலஹாசன் தான் வர்றாரு. ரஜினிகாந்த் வந்து ஹீரோவாக இல்லை. கமலஹாசன் குழந்தை நட்சத்திரம், அவர் டான்ஸ் மாஸ்டர் ஆகணும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணுன்ட்டு அவர் சுற்றிட்டு இருக்காப்புல. பாலச்சந்தர் நீ நடிக்கணும்டான்ட்டார். நடிகராகிறார் அவர். அவருடைய ரொம்ப குழந்தை பருவத்துலேருந்தே அவருக்கு ப்ராக்டிஸ் இருந்ததுனால அவர் ரொம்ப சீக்கிரம் ஹீரோ ஆகிட்டார். நீங்கள் வந்து ரஜினிகாந்துக்கு மேக்கப்பை போட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சும்மாவே உட்கார வச்சுருக்காங்க 16 வயதுகளை படத்தில். கமலஹாசன் கிராஸ் ஆகும்போதெல்லாம் அப்போலாம் கேரவன் கிடையாது. கமலஹாசன் கிராஸ் ஆகும்போதெல்லாம் நடிப்பு மேலே இவ்வளோ வெறியாக இருக்காப்பலையா, ஒரு நாள் பெரிய ஆளாக வருவார் அப்படின்னு அப்பயே சொல்லியிருக்காரு அவர்கிட்ட. அப்படி வர நெகட்டிவ் கேரக்டரில் வந்து தொடக்க காலத்தில் வந்து ரஜினிகாந்தை பார்த்து, அவர் பெங்களூர்லேருந்து வந்தவர், கொஞ்சம் கன்னட வாடை அடிக்கும் அவர் பேச்சில், உச்சரிப்புலாம் ஒரு டைப்பாக இருக்கும் ப்ரொனவுன்ஸ். ஏன்னா அந்த காலத்தில் வந்து வசனம் ரொம்ப சுத்தமாக உச்சரிக்கணும் அப்படின்னு லட்சிய நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரன், சிவகுமார், இப்பயும் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட அப்பா சிவகுமார் ரொம்ப தெளிவாக உச்சரிப்பாங்க. தமிழ் வந்து விளையாடும். ஏன்னா கலைஞர் மாதிரி ஆட்கள்லாம் கதை வசனம் எழுதி, கண்ணதாசன் மாதிரி ஆட்கள்லாம் வந்து தமிழ் விளையாண்ட இடம் தமிழ் சினிமா. கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக, அதாவது வசனம் பேசுகிறதுல உலகத்தில் வந்து எம்ஆர் ராதா மாதிரி ஒரு மாடுலேஷன் உலகத்தில் எவனுக்குமே கிடையாது.
சித் ஸ்ரீராம் பாடும்போது காட்டுற எல்லா குரல் ஜாலத்தையும் ஒருத்தன் டயலாக்ல சொல்ல முடியுமா? எத்தனை குரல் ஏற்ற இறக்கம். அதாவது ரத்த கண்ணீர் படம் வந்து நாடகமாக நடிக்கப்பட்டு திருவாரூர் தங்கராசன் சொல்லி திராவிடர் கழகத்தை சேர்ந்த ஒருத்தர் சமீபத்தெல்லாம் வரைஞ்சார். அவருடைய அந்த நாடகத்தை வரிசையாக ஒரு உறா போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை படமாக்கணும் அப்படின்ட்டு சிவாஜி கணேசன் தான் கரெக்டான ஆளுக்கு அப்படின்னு சொன்னால் அவர் பயங்கர பிஸியாக இருக்கார். சிவாஜி கணேசன் அவரை பிடிக்கவே முடியல, அவர் டேட் கொடுக்க முடியல அவரால். அப்போ என்ன தான் செய்கிறதுன்னு கடுப்பாகி போய் எம்ஆர் ராதா நாடகத்தில் நடிச்சுட்டே இருந்திருக்காரு. அந்த நாடகத்தில் எம்ஆர் ராதாவே இருக்கட்டும் அப்படின்னு நடிக்க வச்சிட்டாங்க. படம் முடிஞ்சிச்சு, ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு, ப்ரிவியூ நடக்குது, ஒரு ஷோ போட்டு காட்டுறாங்க, ப்ரீமியர் ஷோ போட்டு காட்டுறாங்க. அதுக்கு கெஸ்ட்டாக வந்து சிவாஜி கணேசனை கூப்பிட்றாங்க. படத்தை பார்த்துருக்காரு. ஒரு கண்ணீர் காவியத்தை அப்புறம் எவ்வளோ காமெடியாக சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கார் அவர். ஏன்னா ஒருவேளை சிவாஜி கணேசன் சொல்கிறார், அவர் எவ்வளோ பெரிய மனிதர், எவ்வளோ ஒரு பெரிய மனம் படைத்தவர். அந்த அவர் சொல்லியிருக்காரு, நல்ல வேளை நான் நடிக்கலை, நான் நடிச்சிருந்தா கண்ணீர் கதையாக தானே இருந்திருக்கும். இவர் தானே, ஏன்னா அதில் வர்ற டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா எந்த படத்துலையும் வராத டைலாக் வரும். அதில் என்னடா இந்த மாதிரி வந்து ஒய்ஃபை பார்த்துக்காம இருக்க அப்படி சொல்லும்போது, சாம்பாரில் போடுற மஞ்சளையெல்லாம் மூஞ்சிலே போடுறா, அவளை எனக்கு எப்படி பிடிக்கும் அப்படிங்க பாரு. பயங்கரமான விஷயமா இருக்கும் எல்லாமே. ஒரு இந்த மாதிரி வந்து அவருக்கு அந்த கண்ணு தெரியாமல் போயிடும். கடைசி நேரத்தில் ஒரு இடத்துல தடுமாறி விழுவார். 6 மாதமாக வந்து சரளக்கல்லை கொட்டி போட்டிருக்கான் ரோட்டு மேலே, ரோடு போட மாட்டேங்கிறாங்க, பிளட்டி பாய்ஸ் அப்படின்பாரு. எல்லாத்துலேயுமே ஒரு சமூக சிந்தனை இருக்கும். எதை பார்த்தாலுமே திருவண்ணாமலை தீபத்தை பார்த்தா என்னடா பண்ணுவீங்க, கன்னத்தில் போட்டுக்குவேன், வீட்டு மேலே தீ பிடிச்சி எரிஞ்சா மட்டும் ஏன்டா லபோ தீபம்னு கத்துறீங்க, அதுவும் தீபம் தானடா அப்படி, அக்கினி பகவான் தானடா உங்களுக்கு அப்படிம்பார். இந்த மாதிரி பகுத்தறிவு பிரச்சாரங்களை சொன்னதாக இருக்கட்டும், ரொம்ப நுட்பமான ஆட்கள் நிறையா பேர் இருந்திருக்காங்க. நீங்கள் ஈடு செய்ய முடியாத நடிகர்கள் அப்படின்னு ஒரு சில வகை உண்டு. அதில் வந்து நீங்கள் வந்து எம்ஆர் ராதா, அது மாதிரி ஒரு வரிசை உண்டு. ஒரு பெரிய நடிகர் நம் அதாவது பின்னாடி வந்த காலத்தில், ஏன்னா அவங்களுக்கு ரகுவரனுடைய இடம்லாம் இன்னும் நிரப்பப்படாத இடம், ஒரு சிலருடைய இடம் வந்து நிரப்பப்படவே முடியாது. அப்படி வந்து அற்புதமான நடிகர்கள் இருந்த நேரம் அப்போ வந்து கமலஹாசன், ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு இடம் வருது பின்னாடி. கமலஹாசனுடைய பாதை வந்து தொடக்கம் எப்படி இருக்கும்னா, அவர் பிளே பாய், காதல் மன்னன் கமலஹாசன், அப்படி தான் அவர். எல்லாருமே எப்படின்னா தொடங்கும் போது காதல் மன்னன் தான். அஜித்தும் காதல் மன்னன் தான், கமலஹாசனும் காதல் மன்னன் தான், ஜெமினி கணேசனும் காதல் மன்னன் தான், அவர் நிஜ வாழ்க்கையிலையும் காதல் மன்னன் அவர். இப்படி தான் தொடங்கும். அடுத்தடுத்த பரிணாமம் இருக்குது பாருங்கள். அவர் சிலம்பு சண்டை போடுறாரு, விரட்டி அடிக்கிறாரு, வேறு மாதிரி லெவல் காட்டுறாரு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா. அது வந்து உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் காதல் கோட்டை மாதிரி படங்களில் நடித்து தான் ப்ரொமோஷன் ஆகுறாரு. இயக்குனர் ஆர்கே செல்வமணி ஒரு முறை சொன்னார், அஜித்குமார் வந்து வாய்ப்பு தேடி வர்றார் தொடக்க நிலையில். அப்போ வந்து கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை, இந்த மாதிரி பயங்கர சூப்பர் ஹிட் படங்கள்லாம் அடித்து பெரிய, அதாவது சினிமா இயக்குனர்களே முதல் முறையாக அதிக சம்பளம் வாங்கியவர் வந்து ஆர்கே செல்வமணி தான். அப்படி ஒரு டைமில் இருக்கார். செம்பருத்தின்னு ஒரு படம், பிரசாந்த் ரோஜா அதில் தான் அறிமுகம். அந்த படத்துக்கான முன்னேற்பாட்டு வேலைகள், கதை வாதம்லாம் நடந்துட்டு இருக்க டைமில் அஜித் வந்து வாய்ப்பு தேடி வர்றார். யார்கிட்ட? ஆர்கே செல்வமணிகிட்ட. 90களின் காலகட்டம், 90களின் தொடக்கம் இப்போ வர்றாரு. பார்த்துட்டு, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நல்லா வருவீங்க, பட் இந்த படத்தில் வந்து நான் கமிட் பண்ணிட்டேன் பிரசாந்த் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி அப்படியே காலத்தை திருப்பி போட்டோம்னா, பிரசாந்தோட இடம் எங்கே இருக்குது, அஜித்தோட இடம் எங்கே இருக்குது. இதுதான் சினிமா. இந்த சினிமாவில் நடக்கிற ஒரு பெரிய மேஜிக் தான். ஆனால் இவங்க தேர்வு செய்கிற பாதை இருக்குல்ல, தொடக்கத்தில் வந்து காதல் மன்னனாக தொடங்கின கமலஹாசன் வந்து வேறு பாதையை தேர்வு செய்கிறாரு. வித்தியாசமான கதைக்களங்கள் இருக்குது. அதில் இன்னொரு உல்ட்டா என்னென்னா, தொடக்கத்தில் பயங்கரமான கேரக்டரோலாக பண்ண ரஜினிகாந்த் வில்லன் கதாபாத்திரத்தில் தொடங்கி வித்தியாசமான கதாபாத்திரங்கள் எல்லாம் நடிச்சுட்டே வர்றாரு. அப்படி வர்றவர் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுறாருனா, அவர் கமர்ஷியல் ஹீரோ ஆகிட்டார். ஒரு பேச்சு இருக்கே சார், ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பயங்கரமாக கேரக்டர்ஸ் பண்ணுவார், இந்த தமிழ் சினிமா இயக்குநர்களுக்கு ரஜினிகாந்தை யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு கூட இடையில நான் ஒரு செய்தித்தாளில் படித்தேன். அப்படிலாம் கிடையாது. நல்ல படங்கள் நிறையா அவர் தொடக்க காலத்தில் பண்ணிட்டார். முள்ளு மலரும்லாம் வந்து அவர் தான் நடிக்கணும் அப்படின்னு மகேந்திரன் வந்து, இயக்குனர் மகேந்திரன் வந்து அவர் தான் நடிக்கணும், இல்லைன்னா வேறு யாரும் வேணாம், அந்த கதையை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சு தான் அவரை பண்ண வச்சார். அது சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நம்ம கருப்பாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குல்ல,
தாழ்வு மனப்பான்மை சில பேருக்கு இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றே முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாரு. நீங்கள் ரஜினிகாந்த்னு ஒருத்தர் ஜெயிக்கலைன்னா விஜயகாந்த் கிடையாது. அந்த தொடர்ச்சியில் ஒரு முரளி கிடையாது, ஒரு விஜய் சேதுபதி கிடையாது. இந்த தொடர்ச்சி எங்கேருந்து வருது அப்படின்னா ரஜினிகாந்த்கிட்ட இருந்தால் வருது எல்லாமே. அதுக்கு முன்னாடினா இப்போ நீங்கள் எம்ஜிஆரை பார்த்துட்டு அதே கலரில் இருக்கக்கூடிய கமலஹாசன், அந்த மாதிரி தன்மையில் இருக்கிறவங்க, அப்போ அஜித், எல்லாமே அந்த வகை ஹீரோக்கள். இப்போ இவருடைய திரைப்பயணம் வந்து என்னவா இருக்குன்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டான திரைப்பயணமாக வந்து கமலஹாசனை மாற்றுறாரு. கமலஹாசன் எடுத்துக்கிட்ட வெரைட்டி கேரக்டர்ஸ் வந்து வேறு யாரும் பண்ண முடியாததாக பண்ணுறாரு. அது அப்பு கமலஹாசனாக இருக்கலாம், இல்லை அபய் சன்மியாக இருக்கலாம், இல்லை வந்து மூன்றாம் பிறையாக இருக்கலாம். மூன்றாம் பிறையில் தான் கமலஹாசனுடைய பாதை வந்து வேறொரு பக்கம் வந்து திரும்புது. என்ன காரணம் அப்படின்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து பாலு மகேந்திராட்ட போய் உதவி இயக்குனராக முதல் முறையாக சேர்ந்தார். சேர்ந்தவர் அவருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அவர் பேர் வந்து விக்ரம் சுகுமாரன். அவர் பின்னாடி படங்கள்லாம் இப்போ சமீபத்தில் இயக்குனார். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், கமலஹாசனுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே நான் பாலு மகேந்திராட்ட பார்த்தேன், எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு சொன்னார். அப்புறம் தான் அவரே சொன்னார், இவர்கிட்ட இருந்தால் அதெல்லாம் போயிருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் மகேந்திரன் வந்து சினிமாவில் வந்து தெரி படத்தில் வில்லனாக நடிக்கும் போது அப்படி ரஜினிகாந்த் மாதிரியே இருக்குன்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க. அது இங்கேருந்து அங்கே போயிருக்கு. எப்போவுமே இயக்குனர்கிட்ட இருந்து தான் ஒரு ஸ்டைலை வந்து அவங்க வந்து உருவாக்குவாங்க. எப்போவுமே அதை அவங்க டெவலப் பண்ணிக்கிடுவாங்க அந்த கதையில். அப்போ எப்போவுமே வந்து என்னென்னா, இப்படி ஒரு போட்டி இருந்துச்சா அப்படின்னு கேட்டால், வேறு வேறு பாதைகளில் போகிற ஒருத்தர் பாரு, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிற ஒரு ஆள் இந்த பக்கம் வடக்க ஓடுறாரு, ஒரு ஆள் தெற்க ஓடுறாரு, 2 பேருக்கும் பந்தயம் இருக்குன்னு சொன்னால் ஒத்துக்குருவீங்களா? 2 பேரும் ஒரே பாதையில் ஓடுனாலும் 100 மீட்டர் ஓடுறான், 200 மீட்டர் ஓடுறான்னு தானே பந்தய கணக்கில் வரும். இவருடைய சிவாஜி கணேசன் நடிக்கிற பாதை என்பது வேறு, எம்ஜிஆர் நடிக்கிற பாதை என்பது, ரஜினிகாந்துடைய பாதை என்பது வேறு, கமலஹாசனோட பாதை. 2 எப்படி காம்படிஷனில் வரும் அப்படின்னா, இது திட்டமிட்டு வியாபாரத்துக்காக உருவாக்கப்பட்டது. சினிமாவில் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு கதாநாயகன் நடிக்கும்போது இந்த கதாநாயகி மீது 3 எழுத்து இருக்கக்கூடிய கதாநாயகிக்கு 4 எழுத்து இருக்கக்கூடிய கதாநாயகனோடு காதல். இதை யார் உருவாக்குறா அப்படின்னு பார்த்தா, அந்த படத்துக்கான விளம்பரம் ப்ரொமோஷன் இருக்குல்ல, இப்போ நிறையா சோசியல் மீடியா இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் இப்போ எளிது விளம்பரப்படுத்துறது. அதே சமயத்தில் காம்படிஷன் அதிகம், பார்க்க வைக்கிறது கஷ்டம் இப்போ, ஆனால் எளிது, மீடியா அதிகமாகிடுச்சு. அன்றைக்கி மீடியாவே கிடையாது, பிரிண்ட் மீடியா விட்டால் வேறு வழியே கிடையாது. அப்போ நிறையா பத்திரிகைகள் வந்துச்சு, ஃபிலிமாலயா, அது இது நிறையா பத்திரிகை, சினிமா எக்ஸ்பிரஸ், நிறையா பத்திரிகைகள் வரும். அப்போ அவங்க என்ன சொன்னால், இவங்களே கிரியேட் பண்ணுவாங்க. அப்படி கிரியேட் பண்ணும்போது உண்மையிலே அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்களா இல்லையான்னு ஜேம்ஸ் பாண்டா மாதிரி துப்பறிகிறதுக்காக வேண்டி ஸ்க்ரீனை செக் பண்ணுறதுக்காக ஆடியன்ஸ். ஆனால் அப்போல்லாம் படத்தை வந்து இப்போ மாதிரி கிடையாது. ஒரு படத்தை 17 முறை பார்த்தேன், 25 முறை பார்த்தேன், அப்படி 25 டிக்கெட்டை கையில் வச்சுருக்கிறவனா இருந்தாங்க. இப்போ 25 முறை டிக்கெட் வாங்கினேன்னா 1 மாதம் குடும்பத்துக்கு செலவு காசுலாம் போகும். டிக்கெட் விலை வேறு அதிகம், பாப்கார்ன் விலை அதிகம், 400 ரூபா பாப்கார்னு. இப்போ அது காஸ்ட்லி ஆயிடுச்சு. சினிமா வந்து ஒரு 1000 ரூபா இருந்தால் தான் படம் பார்க்க முடியுங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. அதனால் இப்போ இருக்கிற நிலைமை என்பது வேறு, அப்போ இருக்கிற நிலைமை வேறு. அப்போ சினிமா டிக்கெட்டு கம்மி, திரும்ப பார்ப்பாங்க, ரிப்பீட் ஆடியன்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் இருக்கான், ஒரு ரசிகர், ரஜினி ரசிகர். காலையில் போய் 11 மணிக்கு ஆச்சு பார்த்துட்டு, காலையில் டிஃபன் சாப்பிட்டு வீட்டிலேருந்து போகிறேன், 11 மணிக்கு ஆச்சு பார்த்துட்டு, மத்தியானம் லஞ்சுக்கு வெளியே வந்து சாப்பிட்டு, மறுபடியும் நான் மேட்னி ஷோ பார்த்துட்டு, சாயங்காலம் ஒரு ஷோ பார்த்து தான் வீட்டுக்கு வரான் காஃபி குடிச்சிட்டு. அது ஒரு ரசனை. அப்போ அந்த தொடர்ச்சி வந்து இனிமேல் இருக்குமா, அதுதான் இங்கே இருக்க. ஆனால் பாடலோட வரிகளில் வந்து இருக்குமே சார். இப்போது விஜய் நடிச்சிருந்தாருன்னா அதில் பாடல் வரிகள் அஜித்தை தாக்கி இருக்கிற மாதிரி இருக்கும், அஜித் நடிச்சிருந்தா விஜயை தாக்குற மாதிரி தானே பாடல் வரிகள் இருந்திருக்கும். இல்லை, அது திட்டமிட்டு உருவாக்குறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீ வந்து என் வளர்ச்சியை தடுக்க பார்க்குறியா அப்படி இப்படின்னு சொல்கிறது மாதிரிலாம் சில வரிகள் வரும். அது ரசிகர்கள் வந்து அவன் ஒரு மீனிங்கில் புரிஞ்சுக்குவான். அது வந்து என்னாச்சுன்னா, இப்போ நீங்கள் அஜித் விஜய்க்கு பின்னாடி சிம்பு தனுஷ் ஒரு வரிசை இருந்துச்சு. அப்புறம் சிவகார்த்திகேயன்னு விஜய் சேதுபதி அப்படின்னு ஒரு வரிசை இருந்துச்சு. இப்போ பிரதீப்பை வந்து தனுஷோட சில பேர் கோர்த்து விடுவாங்க. அது வேற தலைமுறை. தனுஷுங்கிறவர் அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ ஆகிட்டார், இவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹீரோ ஆனார். ரெண்டையும் ஒப்பிடவே முடியாது. ஆனால் அந்த திரை பயணம்ங்கிறது ஒரே மாதிரி இருக்குது. அப்படிங்கிறதுனால இவங்க என்ன செய்வாங்கன்னா, செயற்கையாக இப்படி ஒரு போட்டியை உருவாக்குறது மூலமாக ஆடியன்ஸை வந்து தன் பக்கம் இருக்கிறது. ஒரு கட்சி மாதிரி, திமுக அண்ணா திமுக மாதிரி, காங்கிரஸ் பிஜேபி மாதிரி ஒரு எதிரெதிர் மனநிலை மாதிரி ஒன்று உருவாக்கி, இப்பயும் பாருங்கள் இளையராஜா ரசிகர்கள் கொஞ்சம் பேர் ரகுமானை ஒத்துக்க மாட்டான் அப்படிமா, அனிருத்து கேட்குறவன் இருக்கான் பாருங்கள், யாரையுமே ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அனிருத்து வந்து யார் மியூசிக்குமே அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இப்போ பாடலாசிரியர்களுக்கும் உண்டு. கண்ணதாசன் பாட்டை கேட்டு வைரமுத்து வேணாங்கிற சொல்கிற ஆளுங்க இருக்குது, பழைய ஆள் இருக்குது. வைரமுத்து பாட்டை கேட்டுட்டு இப்போ எல்லாம் என்னங்க பாட்டு எழுதுறாங்க அப்படின்னு சொல்கிற ஆளுங்க இருக்குது. ரசனை ஏதாவது ஒரு புள்ளியில் வந்து நின்றும் சில பேருக்கு, அதை தாண்டி வரமாட்டாங்க, வெளியே வரமாட்டாங்க.
அதனால் இப்படி ஒரு போட்டி இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான ரசனைக்கான போட்டி தான், ம், ரசிகர்களுக்கான ஒரு போட்டி தான். ம், இது வந்து ஒரு கட்டத்தில் அரசியல் கட்சி மாதிரி வன்முறையில் வெடிக்கிறது, ம், வந்து கட் அவுட் பிரச்சனை, ம், ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கிற பிரச்சனை ம், அப்படிலாம் கூட வந்திருக்கு. ம், ஆனால் அதை மீறி வந்து எல்லா காலத்துலேயுமே இந்த ரசிக மனோபாவங்கிறது ஒரு ம், உச்சத்தை அடைகிறது ம், அப்படிங்கிறது ம், எல்லா காலத்துலேயுமே இந்த மாதிரியான ஒரு மனநிலைங்கிறது எப்போவுமே இருந்திருக்கு. ம், ம். ஆனா இதோட தாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரசிகர்கள் வந்து அடிச்சு கொண்டு அவங்க வந்து உயிர் போற அளவுக்கு வந்து பேனர்ல சாவறது இருக்கு. பால் ஊத்த போகும்போது விழுந்து சாகுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரியான போக்கு தான் இன்னுமே நீடிக்குது இல்லையா? இல்லை, நான் சமீபத்தில் வந்து ரோஹினி தேட்டருக்கு படம் ம். பார்க்க போகும்போது ஸ்க்ரீன் வந்து ஒரு டைப்பாக ஒரு கலராக வேறு மாதிரி இருந்துச்சு, பிளவோட இருந்துச்சு, ஒரு மாதிரியா மின்னல் அடிச்சது மாதிரி ஆ. இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டேன். ம். வேறு தேட்டரில் டிக்கெட் கிடைக்கிறேன்னு அங்கே போனேன். ம். அந்த திரையரங்கத்தில் இந்த மாதிரி ஸ்க்ரீன் இருந்துச்சு. ம். நான் மேனேஜரை கூப்பிட்டு ம். என்னையா அப்படி இருக்குது அப்படின்னு ம். கேட்டேன். ம். அவர் சொன்னார், படம் ஸ்டார்ட் பண்ண உடனே ரசிகர்கள் உற்சாக மிகுதியில் பாலாபிஷேகம் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரீன்ல. நான் சொன்னேன், பால் ஊற்றுனா அப்படி ஆயிருமான்னு கேட்டேன். ஆ. சூடான பாலை ஊற்றிட்டாங்க இன்னைக்கு அப்படின்னு சொன்னார். அதனால் எந்த மாதிரி கொண்டாடுவாங்கன்னு தெரியாது. தெரியாது. திடீர்னு லாரி மேலே ஏறி டான்ஸ் ஆடி ஒருத்தன் கீழே விழுந்துட்டான். ம். அதனால தான் இந்த காளை காட்சிகள்லாம் ரத்து செய்தாங்க ம். அப்படி. ம். அதனால் ரசிகர்கள் வந்து எல்லா காலத்துலேயுமே எப்பொழுதுமே மனிதனுக்கு வந்து அவனுடைய அன்றாட தேவைகளை, அடிப்படை தேவைகளை கடந்து என்டர்டெயின்மெண்ட் தான். நீங்கள் லாக்டவுன் காலத்தில் எல்லாருமே அடிப்படை பிரச்சனைகள் தீர்ந்த பின்னையே சாப்பாடு, தூக்கம், ஏதோ வீடு எல்லாம் செட்டில் ஆனதுக்கு பின்னாடி ம். எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட்டு சினிமா பார்க்குறது, ம். அதில் தான் ஓடிடி தலைமையை விரிவடைந்து இருக்கிறது. அதனால் சினிமா இல்லாமல், என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் ம். எப்போவுமே நம்மளால் இருக்க முடியாது. அதுக்கு நம்ம ஒரு கட்சியை உருவாக்குறோம். அந்த கட்சி இளையராஜாவாக இருக்கும், ரகுமானாக இருக்கும், அனிருத்தா இருக்கும், ஒரு பேர் வேறு பேர் இருக்கும் ஒரு காலத்தில். ம். இப்போ பிரதீப்புக்கு கூட ஒரு கூட்டம் உருவாயிருப்பாங்க. ம். ஆமா. இப்ப பிரதீப் சிவகார்த்திகேயன் இடத்தை பிடிப்பாரா? சிவகார்த்திகேயன் விஜயனுடைய துப்பாக்கியை பறிப்பாரா? அப்படிங்கிற மாரி தான் சார் போகுது. யார் துப்பாக்கியும் யாரும் பறிக்க முடியாது. அவரவருக்கு வேறு துப்பாக்கி இருக்குது. யார் இடத்தையும் யாரும் பிடிக்க முடியாது. ம். எல்லாருக்கும் தனித்தன்மை இருக்குது. ஒருத்தர் கைரேகை இன்னொருத்தருக்கு இல்லைன்னு சொல்கிற மாதிரி, ம். ஒருத்தர் சிக்னேச்சர் இன்னொருத்தருக்கு இல்லைங்கிற மாதிரி, ஒருத்தருடைய தனித்தன்மையை இன்னொருத்தர் பெறவே முடியாது. அதனால் இது வந்து காலங்காலமாக இப்படி ஒரு போட்டியை நம்ம உருவாக்குறதுங்கிறது ஒரு 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 மார்க்கெட்டிங்கான விஷயமே தவிர, ஒரு வியாபார உத்தியை தவிர